சரி, அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 8வது பாடம் வேத ஆராய்ச்சிக்கு தீத்துவின் புஸ்தகத்திலிருந்து ஆராய போகிறோம். ஆண்டவர் தாமே நல்ல போதகராக இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கைகளிலே வேதாகமம் இருக்கும் என்றால் கட்டாயமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1 தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இன்னையிலிருந்து வேத ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு சங்கீதமாக நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் அன்பானவர்களே ஜெபமும் துதியும் நிறைந்த ஒரு புஸ்தகம் ஆகையினாலே அதை வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அது அந்த நாட்களில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்த ஜெபங்கள், துதித்த பாடல்கள். சோ நம்ம என்ன செய்ய போறோம்னா 1வது சங்கீதத்துல இருந்து இப்படியே மெதுவா ஒவ்வொரு சங்கீதமாக பொதுவாக ஜெபித்து கொண்டு போக போகிறோம். நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அதோடு கூட கலந்து கொள்ளுங்கள். ஆனால் சங்கீதம் 1 நீங்கள் திறந்து வைத்துக் கொண்டு அந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். It will give you an idea of how to pray the Psalms. Psalms is a book of prayer and also a book of praise. And it is there to be sung and to be prayed. அந்த புஸ்தகம் இருப்பது ஜெபிப்பதற்காகவும் துதிப்பதற்காகவும். சரியா? நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் I'm going to pray from the first psalm from today. இன்னையிலிருந்து 1வது சங்கீதத்திலிருந்து ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய வீடுகள்ல இப்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். மற்ற பல காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். அதே வேளையில சங்கீதத்தை வைத்தும் நீங்கள் ஜெபிக்க முடியும். சரியா? Okay, let's turn to Psalm, the first Psalm, 1வது சங்கீதம். நாம் ஜெபம் செய்வோமா? Let us pray. அன்பான ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மறுபடியும் சபையிலே ஒரு கட்டடத்தில் நாங்கள் கூட முடியாவிட்டாலும் இப்படியாக இந்த ஜூம் மூலியமாக வேதாகமத்தை ஆராயவும் வேதாகமத்தை படிக்கவும் நீர் கிருபை செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் துன்மார்க்கருடைய பாதையிலே நாங்கள் நடவாமலும் சுவாமி பாவிகள் மத்தியிலே நாங்கள் நின்று அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் பரியாசக்காரர்கள் மத்தியிலே உட்கார்ந்து ஆண்டவரே, புண்ணியம் இல்லாத புரோஜனம் இல்லாத எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரியங்களை நாங்கள் பேசுவதோ கற்றுக்கொள்ளுவதோ இருந்து எங்களை தடை செய்யும்படி நீர் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. ஆகையினால சுவாமி ஆவியானவரே, நீர்தாமே எங்களை காத்து எங்களை வழி நடத்தி எங்களை துன்மார்க்கரிடத்துல இருந்து எங்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில பிதாவே, எங்கள் நேரங்களை சுவாமி உம்முடைய வார்த்தையிலே செலவழித்து அதை தியானித்து அதை இரவும் பகலும் ஆண்டவரை படித்து அறிந்து ஆராய்ந்து உள்ள ஒரு சிந்தையை எங்களுக்கு தாரும் பிதாவே. வேதாகமத்துல ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையையும் ஆசையும் தாரும். நாங்கள் நம்புகிறோம் பிதாவே, இப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை நீரோடைகளில் காணப்படுகிற மரங்களை போல காணப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது பிதாவே. உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் தியானமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக, இலை உதிராத ஒரு நல்ல வாழ்க்கையாக செழிப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவரே. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது பிதாவே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. பதறு ஆண்டவரே காற்றிலே பறக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இருக்கக்கூடாது பிதாவே. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் கர்த்தாவே. எங்களுடைய வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறீர் பிதாவே. எங்களை ஆசீர்வதித்து காத்து
பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே எங்களை நடத்தி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Right. God bless you. அது சங்கீதம் 1 எடுக்கப்பட்ட ஜெபம். அன்பானவர்களே, நீங்களும் இப்படியாக நீங்கள் சொந்தமாக சங்கீதங்களை எடுத்து, அல்லாவிட்டால் மற்ற வேத பகுதிகளையும் எடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம். சரி, நாம் இன்றைக்கு 8வது பாடத்துக்குள்ளார வருகிறோம். நான் உங்களுக்கு இந்த அறிவிப்புல அனுப்பும் பொழுது சொல்லியிருந்தேன், ஒரு தவறு அன்பானவர்களே நாம் பிரசங்கிமார்கள் மத்தியில, போதகர்கள் மத்தியில, அநேகர் மத்தியில நாம் பார்க்கிறோம். இந்த தவறு நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இந்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதாகமத்தை அன்பானவர்களை நாம் சரியாக வியாக்கியானம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Therefore, ஆகையினால நீங்கள் தவறாக வியாக்கியானம் பண்ணினீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. If you read the map wrongly, it will lead you to a wrong destiny. விளங்குதா? வரைபடத்தை நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு வரைபடம் உங்க கையில இருக்குது, அதை ஃபாலோ பண்றீங்க. நீங்க சரியாக ஃபாலோ பண்ணாவிட்டால், தவறாக அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா தவறான இடத்துல போய் சேர்ந்துருவீங்க. அப்போ தவறாக உங்களுடைய மொழிபெயர்ப்பு தவறான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். வேதாகமும் அப்படிதான், சரியாக மொழிபெயர்க்கணும். சோ அடுத்த சில பாடங்கள்ல வேதாகமத்தை சரியாக மொழிபெயர்ப்பதை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன், உங்களோடு கலந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு அன்பானவர்களே, வேதாகமத்துல காணப்படுகிற சம்பவங்கள், சரியா, அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது? சரி, அதை நம்ம ஸ்லைட்ஸ்க்கு வருவோம். I will show you some slides. Okay, there it is. Let me, where is it? Okay, here. சரி, ஓகே. என் மூஞ்சி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். So it is enough, you can see me speaking. Now, no, I got still a problem. I need to bring this fella down. Okay, right. Okay, excellent. கதைகளை மற்றும் போதனைகளை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது? Interpreting narratives and the didactic. ஓகே, இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நான் சொல்லிடுறேன். நரேட்டிவ்ஸ் என்று சொல்லும் பொழுது சம்பவங்களை வேதாகமும் குறிப்பிட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, சரித்திரத்துல நடந்த சம்பவங்கள், ஆபிரகாமுடைய கதை, எலியாவுடைய கதை, எலிஷாவுடைய கதை, ஆரம்ப திருச்சபையின் கதை, பவுலுடைய கதை, பவுல் இங்க போனாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு என்று கதைகள், சம்பவங்களை வேதாகமம் எழுதியிருக்கிறது. அதை தான் நம்ம நரேட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். டிடாக்டிக் என்று சொல்லும் பொழுது கொடுக்கப்பட்ட போதனைகள், உதாரணமாக கட்டளைகள், உதாரணமாக டைரக்ஷன்ஸ், வழிமுறைகள். இப்ப பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தீத்துக்கிட்ட எழுதுகிறார் பாருங்க, இப்படிப்பட்ட தலைவர்களை நீ நியமிக்க வேண்டும், அப்படி என்று போதனைகள் எல்லாம் இந்த டிடாக்டிக் உள்ள வரும். பிரசங்கங்கள் வச்சுக்கொள்வோமே, டீச்சிங். These are teachings. இந்த டிடாக்டிக் என்று சொல்லுவது டீச்சிங், நரேட்டிவ்ஸ் என்று சொல்லுவது சம்பவங்கள், கதைகள். இது ரெண்டுலையும் வேதாகமத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். இதை எப்படி மொழிபெயர்க்கிறது, எதை செய்யக்கூடாது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கு. Now, let's go to, கொஞ்ச நேரம் இந்த ஸ்லைட்ஸ்ல தான் இருக்க போகிறோம். நரேட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி, நரேட்டிவ்ஸ் என்றால் கதைகள், அக்கவுண்ட்ஸ், சம்பவங்கள், இப்படி எல்லாம் நிகழ்ந்தது அந்த நாட்களில், ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று நிகழ்வுகள். நான் இந்த தமிழை நீங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன் தெரியுமா? தமிழ் நான் கம்ப்யூட்டர்ல இருந்து நான் ரோமனைஸ் வெர்ஷன்ல அடிக்கும் போது அது எனக்கு தமிழ்ல கொடுத்துச்சு. அதை வெட்டி அப்படி ஒட்டிட்டேன் நான். சோ அதனால சில தவறுகள் இருக்கும், நான் உணர்ந்தேன் அது. பட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சோ யூ ஜஸ்ட் ஃபாலோ. சோ ஓகே, டிடாக்டிக் என்று சொல்லும் பொழுது நான் முதல் சொன்ன மாதிரி டீச்சிங்ஸ், பிரசங்கங்கள், போதனைகள், டைரக்ஷன்ஸ், வழிமுறைகள், இப்படிதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, கொமாண்ட்ஸ், கட்டளைகள், மோரல்ஸ், ஒழுக்கங்கள், சரியா, ஒழுக்க போதனைகள்.
சோ இது ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். நவ் நெக்ஸ்ட் ஒன், வேதாகமத்தில் அன்பானவர்களே பல வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்கிறது. முந்தி நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கும் மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிறகு நமக்கு இதை குறித்து நான் விவரமா உங்களோடு பேசுகிறேன். உதாரணமாக கதைகள் இருக்கிறது. ஆபிரகாமின் கதை, மோசேயின் கதை, இஸ்ரவேல் ஜனத்துடைய கதை, சரியா? எப்படி இவங்க விடுதலை ஆனாங்க, என்ன நடந்துச்சு வாழ்க்கையில. அதே மாதிரி புதிய ஏற்பாடுக்கு வந்தீங்கன்னா ஆதி திருச்சபையில எப்படி ஆரம்பிச்சது, என்னெல்லாம் நடந்தது, கதைகள். கவிதைகள் இருக்கிறது, போயிட்ரி, சங்கீதம், சரியா, புலம்பல், இது எல்லாம் கவிதை வகையில எழுதப்பட்டவைகள். இத வேற மாதிரி மொழிபெயர்க்கணும். அதுக்கு நான் வருகிறேன் பிறகு. வேற மாதிரி கவிதைகளை, கடிதங்கள், கடிதங்களை வேற மாதிரி மொழிபெயர்க்கணும். கடிதங்கள் பவுல் எழுதின கடிதங்கள் நமக்கு இருக்குது, யோவான் எழுதின கடிதங்கள், யாக்கோபு எழுதின கடிதங்கள், யூதா எழுதின கடிதங்கள், பேதுரு எழுதின கடிதங்கள், இது எல்லாம் கடிதங்கள். சோ கடிதங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது? அப்புறம் அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர், அதாவது கடைசி கால சம்பவங்களை தரிசனமாக எழுதப்பட்ட எழுத்துக்கள். உதாரணமாக தானியல் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாடுல அந்த மாதிரி படிப்பீங்க, சரியா? இப்படி நான் ஒரு மிருகத்தை கண்டேன், இப்படி ஒரு கண்டேன், அப்படி ஒரு கண்டேன் என்று இருக்கும். விசேஷமாக 6வது அதிகாரத்துக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் இஸ் ஆல்சோ அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்லுவோம். அதாவது கடைசி கால தரிசனங்கள், சரியா? அப்புறம் பேரபிள்ஸ், ஊமைகள். ஊமைகளும் என்ன செய்கிறது? ஊமைகளும் இருக்கிறது. ஊமைகளை எப்படி மொழிபெயர்ப்பது? எதுக்காக ஓமைகள் இருக்கிறது? ஓமைகளும் நெரேட்டிவ்ஸ், கதைகளும் வித்தியாசமா மொழிபெயர்க்கணும். ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்காது, சரியா? சோ அடுத்த வாரம் தெய்வனுடைய சித்தமானால் நான் உங்களுக்கு அந்த பேரபிள்ஸ் எப்படி மொழிபெயர்க்கிறது என்று சொல்லுகிறேன். ஏன்னா இதுலயும் ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்குது. கதைகளை எப்படி மொழிபெயர்ப்பதில், வியாக்கியானம் பண்ணுவதில் பெரிய தவறு பண்ணுகிறோமோ, அதே மாதிரி ஓமைகளும் பெரிய தவறு பண்ணுகிறார்கள். நான் அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், இதுலயும் நிறைய தவறு. இந்த ஓமைகளை வியாக்கியானம் பண்ணுவதிலும் பெரிய தவறுகள் நடக்கிறது. சோ அர்த்தங்கள் ரொம்ப தடுமாடி நமக்கு வழிகாட்டுகிறது சரியில்லாம போயிருது. அதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க கத்து கொடுப்பீங்க, எங்கேயாவது பிரசங்கம் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ இன்னைக்கு நெரேட்டிவ்ஸ் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், சரியா? நவ் இல்ல, ஓகே, சரி. கொஞ்ச நேரம் இந்த ஊமைகள் எடுத்துக்கொண்டோம்னா, நெரேட்டிவ்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம்னா, முக்கியமா ஒரே ஒரு சத்தியம் தான் உள்ள அடங்கி இருக்கும். There will be one meaning, but this leave it aside for a while. இந்த பேரபிள்ஸ் கொஞ்ச நேரம் விட்டுருவோம், இந்த ஊமைகளை கொஞ்ச நேரம் விட்டுருவோம். இது அடுத்த வாரம் வருகிறேன். நெரேட்டிவ்ஸ்க்கு வருவோம், இந்த கதைகளுக்கு வருவோம். இந்த கதைகளை அன்பானவர்களே, கதைகள் எல்லாம் அந்த நாட்களில் let me go back to the screen please. எங்க போறதுன்னு தெரியலையே. How do I go back to the make it the main screen? கொஞ்ச நேரம் please bear with me. மேல இருக்குது. சரி, ஓகே ஓகே. அன்பானவர்களே, இந்த கதைகள் அல்லாவிட்டால் இந்த சம்பவங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சம்பவங்களை நாம் நமக்கு பாடமாக இதே மாதிரி நானும் செய்யணும் என்று
நாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது. உதாரணங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். I'll come to the examples later. இந்த கதைகள்ல முக்கியமாக எதுக்காக அங்க இருக்கிறது என்றால், நிச்சயமாக சரித்திர பிரகாரமாக இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்று. ஆனா இதுல என்ன கத்துக்கொள்ள முடியும் என்றால், நான் கடவுளுக்கு பயந்து மோசையை போல இருக்கணும் அப்படி என்று கத்துக்கொள்ளலாம். ஆனா நான் மோசையை செஞ்ச மாதிரியே நானும் செய்யணும் என்று நினைச்சீங்கன்னா அது தவறு. உதாரணமா வழங்குதா? உதாரணமா மோசை மூலியமாக ஆண்டவர் என்ன செய்தாரு? நதிகளை பிளந்தாரு. இப்ப இந்த காலங்கள்ல நீங்க அதை பத்தி அப்படி படிக்க மாட்டீங்க, அப்படி கேள்விப்படவும் நீங்க மாட்டீங்க என்று நான் நம்புகிறேன். அப்போ அந்த சம்பவத்தின் மூலியமாக ஆண்டவர் எனக்கு நீயும் போய் தண்ணீரை பொழப்பா என்று பழந்து விடு என்று ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுக்கல. பழங்குதா? மோசே எனக்கு ஒரு உதாரணம், ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனுஷன், கடவுளோடு உறவாடுகிற மனுஷன், தெய்வனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தெய்வனோடு நடக்கிற மனுஷன், தெய்வன் சொன்னதை எல்லாம் செய்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். இதை நான் கத்துக்கொள்ள முடியும். சரியா? இப்ப அந்த சம்பவத்துல இருந்து என்ன கத்துக்கொள்ளலாம்? ஜனங்கள் கீழ்ப்படியாவிட்டால் ஆண்டவர் தண்டித்தார், ஜனங்கள் முறுமுறுத்தால் ஆண்டவர் தண்டித்தார், அப்போ நான் முறுமுறுக்க கூடாது. அப்படி கத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரு நாள் காலையில ஆண்டவரே எனக்கு வானத்துல இருந்து மன்னாவை நீங்க ஊத்தணும், நீங்க அன்னைக்கு ஊத்துறீங்க எங்களுக்கும் ஊத்துங்கன்ட்டு வெளியே போய் நிக்க கூடாது, மன்னா உழுவுன்ட்டு. விளங்குதா? அன்னைக்கு அப்படி போஷித்தாரு. நம்மளை வேற மாதிரி வகையில போஷிப்பாரு. அது பிரச்சனை கிடையாது. ஒரு கூட்டாளி மூலியமா போஷிப்பாரு, மற்றவர்கள் மூலியமா போஷிப்பாரு. எதிர்பாராத வகையில உங்களுக்கு அப்படிப்பட்ட தேவை இருக்கும் என்றால் ஆண்டவர் போஷிப்பாரு. ஆனா அதே மாதிரி நானும் நடக்கணும் என்று செய்வது என்னது? தவறான என்னது? ஒரு வியாக்கியானம். சோ இந்த சம்பவங்கள் மூலியமாக பிரின்சிபல்ஸ், அடிப்படை அறிவுகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். தானியேலை போல நான் ஜெபிக்கணும், தானியேலை போல நான் ஜெபிக்கணும். தானியேலை ஆண்டவர் சிங்க குகையில இருந்து காப்பாத்தினாரு, அதனால பயங்கர காட்டு மிருகம் இருக்குது, நான் தைரியமா போவேன், என்ன ஒண்ணும் செய்யாது, அது தப்பு. விளங்குதா? தானியேலை காப்பாத்தினாரு, எல்லாத்தையும் சிங்கத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்தல. புதிய ஏற்பாடு சபையில அநேக விசுவாசிகள் சிங்கங்களுக்கு இரையானார்கள். சரியா? சோ இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலை போல விசுவாசமாக இருக்கணும். தானியேலை போல நாம் கடவுளை எந்த காரணத்தை கொண்டு மறுதலிக்க கூடாது. இப்படிப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கடவுளை குறித்து கற்றுக்கொள்ளலாம், பரிசுத்த ஆவியை குறித்து கற்றுக்கொள்ளலாம், மனுஷனுடைய பாவ சுவாபத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். சவுலுடைய வாழ்க்கை, பழைய ஏற்பாடுல சவுலுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு ஆண்டவர் அவனை ஆரம்பத்தில் அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி தெய்வன் அவனை பயன்படுத்தினார். கடைசியில பாருங்க, ஒரு ஜோஷியக்கார பொம்பளை முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ இது எல்லாம் நம்ம பாடம். ஓ, இப்படி எல்லாம் நான் செய்யக்கூடாது, கடைசி வரையில நான் தெய்வனை நம்பி இருக்க வேண்டும். So we learn lessons from narratives. இந்த கதைகள், சம்பவங்கள் மூலியமாக நாம் பிரின்சிபல்ஸ், அஸ்திபார சத்தியங்களை நாம் படிச்சு கொள்ள முடியும், உதாரணங்களை படிச்சு கொள்ள முடியும். யார மாதிரி இருக்கணும், யார மாதிரி இருக்கக்கூடாது. தாவீதை பாருங்க, சரியா? நல்ல மனுஷன், கடவுளுக்கு பயந்த மனுஷன். ஆனா ஒரு தடவை விபச்சாரத்துல ஈடுபட்டார் என்று பார்க்கணும், பொய் பித்தலாட்டத்துல ஈடுபட்டார். அப்படி இருக்கக்கூடாது. தாவீதை போல நான் கடவுளுக்கு பயந்து இருக்க வேண்டும், தெய்வனை துதிக்க வேண்டும். ஆனா தாவீதை மாறி நான் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது. விளங்குதா? சோ நரேட்டிவ்ஸ்ல இருந்து நான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே மாதிரி நான் நடக்கணும் என்று என்னது? அதற்காக எழுதப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை அந்த நாட்களில் அப்படியாக தேவன் என்ன செய்தாரு? பயன்படுத்தினார், உபயோகப்படுத்தினார்.
Sorry, I'm going back to the screen now again. Let's go back to the screen, and I need to go to slide 4. Okay, slide 4. Okay. Hey, on slide. Okay, just give me a minute. Got it. Right. Okay, so இப்ப உதாரணமா ஒரு பிரசங்கம் பண்றாரு உங்ககிட்ட வந்து, ஆதி திருச்சபையை பாரு, எல்லாவற்றையும் வித்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல வந்து போட்டார்கள், நீங்களும் எல்லாவற்றையும் வித்து இந்த ஊழியத்துக்கு கொடுங்கள் அப்படி என்று சொல்லுகிறாரு. செய்யலாமா? அப்படியா வேதம் அதை கத்துக் கொடுக்கிறதா? வேதம் அன்பானவர்களே, ஆதி திருச்சபையில அந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் செய்தார்கள் சபை ஆரம்பத்தில் என்று என்னது போட்டிருக்கிறது. அது என்ன நமக்கு கத்துக் கொடுக்கிறது? நமக்கும் தியாக மனப்பான்மை வேண்டும். மனப்பூர்வமாக சந்தோஷமாக நாம் கொடுக்க முடிஞ்சதை, கொடுக்க ஏவப்பட்டதை நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். தெசலோனியர்கள் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அவர்கள் சந்தோஷமாக மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். சரியா? தகுதிக்கு மேலாக கொடுத்தார்கள். அதையெல்லாம் போதனைகள். அப்படிதான் நம்மளுடைய கொடுக்கிறது இருக்க வேண்டும். எல்லாத்தையும் விற்க போறேன், நான் வீடு வைக்க போறேன், காடியை விற்க போறேன், நடத்த வைக்க போறேன், வித்துட்டு கடவுளுக்கு கொடுக்க போறேன் என்று ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. That is not teaching, that is historical, a story, something that happened in history. சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். சரியா? இன்னும் ஒரு உதாரணம் குடிச்சிட்டு நாம் தொடர்ந்து போயிருவோம். இப்ப எரிகோ பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரிகோ பட்டணத்தை முறியடிப்பதற்கு முன்பதாக ஜோஷுவா கிட்ட சொன்னார் ஆண்டவர், 7 தடவை சுத்துடா, 7 தடவை சுத்து, இந்த மதில்கள் என்ன செஞ்சிரும்? இடிஞ்சு விழுந்துரும். Go around the city 7 times, and on the 7th time you shout, and the walls will come tumbling down. And they obeyed, and that's what happened. So இன்னைக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் ஒரு வீடு வாங்க போறேன், சரி அந்த வீட்டை சுத்துவோண்டா 7 தடவை. 7 தடவை சுத்துனா கடவுள் கொடுத்துருவாரு எனக்கு எப்படியாவது அந்த வீட்டை, அப்படி என்று 7 தடவை என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. அதை ஜோஷுவாவுக்கு சொன்னாரு. சரியா? எங்கேயாவது மோசஸ் சுத்தினாரா? பவுல் சுத்தினாரா? பேதுரு சுத்தினாரா? இயேசுதான் சுத்தினாரா? எதையாவது சுத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரா? இட் வாஸ் ஜோஷுவா. அந்த காலங்களில் அப்படி செய்ய சொன்னாரு. என்ன நம்ம கத்துக்கொள்ள முடியும் அந்த சம்பவத்தின் மூலியமாக? The obedience of the people. Jesus is God is demonstrating. ஆண்டவர் என்ன கத்துக் கொடுக்கிறாரு? நீ புதிய தேசத்துக்குள்ளார போகிற உன்னுடைய வெற்றி, உன்னுடைய ஜெயம் எதிரிகளுக்கு விரோதமாக எதுல சார்ந்து இருக்கிறது? என்னுடைய குரலுக்கு கீழ்ப்படிவதில் இருக்கிறது. நீ கீழ்ப்படிந்தா இப்படிப்பட்ட மதில்கள் உனக்கு முன்பதாக என்ன செய்யும்? விழுந்து போய்விடும். இப்படிப்பட்ட மதில்கள் உனக்கு முன்பதாக இருக்காது. இந்த தேசத்துல நீ நலமாக வாழ்வதற்கு உன்னுடைய எனக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ வேண்டும் என்று என்ன செஞ்சாரு? கத்துக் கொடுத்தாரு. ஜோஷுவாவுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கிறாரு. நான் சொல்லுகிறது பைத்தியம் மாதிரி இருக்கும். 6 தடவை சத்தம் போடாம சுத்து, அப்படியே சுத்து சுத்து சுத்து. பாக்குறவன் சிரிப்பான், உங்களுக்கு என்னடா மண்டை ஓடி போச்சான்ட்டு. 7வது தடவை கத்து, மதில் விழுவும். God is teaching them the importance of obedience, which is going to give them victory throughout the promised land and throughout their stay forever there. ஆனா அன்பானவர்களை நாம் பார்க்கிறோம், கொஞ்ச நாட்களில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் மற்ற தெய்வங்களை ஆராதித்து மற்ற தெய்வங்களின் குரல்களை கேட்டு அதன்படி வாழ ஆரம்பித்துட்டாங்க. And God kicked them out. The lesson of Jericho was forgotten. The lesson is to obey. To obey, கீழ்ப்படி. வழங்குதா? சோ அதுக்குதான் அந்த கதை அங்க இருக்குது, அந்த சம்பவம் அங்க இருக்குது. Not for us to go now, I want to buy this house, I want to buy this car, and so I go around it 7 times.
வழங்குதா? சோ நெரேட்டிவ்ஸ் எந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று நீங்க படிச்சிருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். சோ நெரேட்டிவ்ஸ் படிக்கும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துக்கிறேன், அதனுடைய அடித்தள கருத்துகள், சத்தியங்கள் கத்துக்கொள்ளலாம். அதுல இருக்கிற மனிதர்களை முன்மாதிரியாக வைத்து நாம் கத்துக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் அதில் இருக்கிற மனிதர்களை போல நான் நடக்க கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று கத்துக்கொள்ளலாம். not the incident itself. So lots of preachers இப்படி செஞ்சாங்க நம்மளும் இப்படி செய்யணும், அப்படி செஞ்சாங்க நம்மளும் இப்படி செய்யணும். No, it is not true. It is a principle. It is a principle that is very important. சரியா? Okay. Now let's continue. Now I'm going to the next session now. அடுத்த பகுதி இந்த கேள்வி கேட்கிறேன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கேள்வி நேரம். சோ நீங்க தயவு செய்து ரெடியா இருங்க. யூ கேன் டேக் யுவர் நோட்ஸ். உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இல்ல, இதை உங்களை சோதிக்கிறதுக்கு இல்ல, நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணுமே, படிச்ச தீத்துவை நீங்க மறந்து விடக் கூடாது என்பதற்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. so that we are reviewing. இன்னைக்கு வந்து ரிவ்யூ, ஏன்னா 2 அதிகாரம் முடிச்சிட்டோம் பாருங்க. நான் தொடர்ந்து போயிடலாம் அப்படிதான் நினைச்சேன் போகணும்ட்டு, அப்புறம் நினைச்சேன் நம்ம படிச்சத ஒழுங்கா படிப்போமேன்ட்டு. we are just going to review chapter 1 and chapter 2 today. now going back to அடுத்த வாரம் உங்களுக்கு, சாரி இதை மறந்துட்டேன் முதல் சொல்ல, அடுத்த வாரம் உவமைகளை எப்படி மொழிபெயர்ப்பது, வியாக்கியானம் பண்ணுவது, எப்படி மொழிபெயர்க்க கூடாது என்று கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு. next week I will teach you how to interpret properly or correctly interpret parables and what not to do. Biggest mistake happens when pastors interpret parables. பெரிய தவறுகள், எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், என்னடா இப்படி பண்றீங்க அப்படி என்று யோசித்திருக்கிறேன். ஏன்னா அந்த உவமைகளை அவர்கள் சொல்லும் பொழுது அப்படி மொழிபெயர்ப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது ஆண்டவர் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாருன்னா பரவாயில்ல, அதை சொல்லி கொடுக்கலையே. ஆண்டவர் வேற சத்தியத்துல சொல்லி கொடுத்தாரு, அதை மிஸ் பண்ணிட்டோமே. So that is why parables is important, and next week I will teach you how to interpret parables correctly, so that you will never make a mistake. Okay, let's go to question and answer. கேள்வி பதில் நேரம். கொஞ்ச நேரம் சீக்கிரமா நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றவங்க தயவு செய்து உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு, போன் லேப்டாப் அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? Don't worry, I'm not going to find fault with you or condemn you or anything like that. Just share. எனக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவர்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். You can be a blessing for so many people. Right. ஒன்னாவது, why was Titus left in Crete? Titus ஏன் கிரீட்டில் விடப்பட்டார்? சரி, ஓகே, யார் பதில் சொல்றா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. Anybody? Just unmute and talk. என்ன மொத கேள்விக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது? தீத்துவை ஏன் பவுலு கிரேத்தா தீவுல விட்டாரு? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க ராஜேஷ். ஏன் விட்டாருன்னா, அங்க இருக்கிற மனுஷனுங்க எல்லாம் வந்து சரியான பாதை இல்லாம, சரியான ஒரு போதனை இல்லாம பாவப்பட்ட பாதையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால பவுல வந்து தீத்து கிட்ட சொன்னாரு, நீ அங்க போ, நான் உனக்கு கத்து கொடுத்தத அங்க உள்ளவங்க கிட்ட போய் சொல்லி அங்க உள்ளவங்களை வந்து தூய்மையான வழியில திருத்தி கொண்டு வா. அவர் வந்து தீத்து கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து தீத்து வந்து அங்க போனார். சரி, ஓகே, தேங்க்யூ ராஜேஷ். வேற anybody else? பாஸ்டர், 5வது வசனத்துல நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். ஓகே,
இது chapter 1 verse 5 அப்படியா? Yes pastor. Okay, so இதெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. Okay, thank you Solomon. வேற anybody else has any other answers? இன்னைக்கு பாடங்கள் இப்படி quiz, then of course I'm going to review chapter 1 and chapter 2 after this. Anybody else? கிரேத்தா தீவுல சிலர் ரொம்ப கூச்சப்படுகிறீங்களோ பேசுறதுக்கு சொல்றதுக்கு? Okay, we'll go to the next one. What can you say about Titus? Titus பத்தி என்ன நீங்க சொல்ல முடியும்? தீத்துவை பத்தி, டைட்டஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதாவது தீத்துவை பத்தி படிச்சோம் தானே நம்ம, நீங்க ஆராய்ச்சி பண்ணுனீங்களா இன்டர்நெட்ல? Who is Titus? Bible dictionary. So தீத்துவை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா யாராவது? Anybody to say anything about Titus? Okay. So he was அவர் வந்து one of the முக்கியமான leader under Paul. கொரிந்திய சபையில வந்து ரொம்ப contribute பண்ணிருக்காரு. He also correct. ஆமா correct. அவர் வந்து ஒரு Greek who accepted Christ. Correct. அப்புறம் Paul அவர my brother னு கூப்பிடுவாரு second Corinthiansல. Titus Chusanல வந்து Titusல first கூப்பிடுவாரு. Chusan in our common faith. அவர் வந்து செகண்ட் கொரிந்தியன்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்து அவர் கையில தான் ஒப்பு கொடுப்பாரு. ஓகே செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல ஐ திங்க் இட்ஸ் 7 8 9 நான் மறந்துட்டேன், எனக்கு மறதியா இருக்குது. ஐ ரிட்டன் இன் நோட்ஸ் தி அதர் சைடு. டைட்டஸ் உடைய பேர் அடிக்கடி வரும். தீத்துன்னு எழுதுவாரு பவுல். So Titus was working very hard in Corinth for the Lord's sake. Titus was a very experienced pastor. Sherry, okay. Where anything else? Anything else the sister has left out in நினைக்கிறீங்களா? இல்ல. Okay, கிரேத்தா தீவை பத்தி, கிரீட் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? What can you say about Crete? கிரேத்தா தீவை குறித்து என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் உங்க நோட்ஸ்ல இருக்கணும். அதனாலதான் நான் சொன்ன உங்களுக்கு நோட் புக் உங்க கையில இருக்கணும் எப்படியுமே. ஓகே, கிரேத்தா தீவை பத்தி பாஸ்டர் மேரி எஸ் டைட்டஸ் தீத்து 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. கிரேத்தா தீவார் ஓயா புயல், ஜிஷ்ட மிருகங்கள், வயிற்று சோம்பேறிகள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கு. அவங்க தீர்க்க தரிசிகளே, அங்குள்ள தீர்க்க தரிசிகளே அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அது வந்து 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் தமிழ்ல. ஓகே, தட் இஸ் பதில். சோ கிரேத்தா தீவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகா மட்டமானவர்கள் என்று ஒரே வார்த்தையில சொல்ல போனா சொல்லலாம். ஏன்னா 1:12 அப்படிதான் சொல்லுகிறது. பொல்லாதவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள். இது வந்து பவுல் சொல்லல, பவுலுடைய முடிவும் கிடையாது. அவர்களுடைய ஆட்களே அவர்களை குறித்து சொன்னது. ஓகே, anybody else? வேற யாராவது? இல்ல. Let's continue. 4வது. ஓகே, இது கொஞ்சம் முக்கியம்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம படிச்சோம். What is the difference between an elder, bishop and pastor? அதாவது பிஷப் பேராரியர் அப்படின்னு வருமோ? சரி, அது எதுவும் விடுங்க. பிஷப் அத்தியட்சர் என்று சொல்லுகிறோமே அவரு, போதகர் பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்புறம் தலைவர்கள், மூப்பர்கள் என்று சொல்லுகிறோம். பைபிள்ல இருக்குது. நம்ம வந்து பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், பிஷப் அப்படி என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம பல விதமா இதை பிரிச்சு வச்சிருக்கிறோம். பாஸ்டர் யாரு, ரெவரன் யாரு, பிஷப் யாரு என்று. பட் வேதாகமத்தை பொறுத்த வரையில இந்த பாஸ்டர், பிஷப், எல்டர் என்று சொல்லும் பொழுது என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியும்? We studied this word. Praise the Lord, Pastor. Pastor, அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அவங்க எல்லாருமே சமமானவர்கள்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்தீங்க.
பிஷப், பாஸ்டர் எதுவுமே வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். ரைட், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்கிறது. வழங்குதான். வேதாகமத்தின் பொறுத்தவரையில இந்த 3 ஊழியக்காரர்கள் வித்தியாசமான பேர்களை பயன்படுத்துகிறாரு. ஆனா எல்லாமே ஒரே ஊழியம் தான். There is no difference. They are supposed to do the same thing. Right. Okay, இப்ப போதகருக்கு வருவோம். இப்போ ஒரு போதகரை பாக்குறீங்க. 3 இடங்கள்ல போதகர் சரியா இருக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு கத்து கொடுத்தேன். அதாவது தீத்து கிட்ட பவுல் சொல்லுகிறாரு, டேய் தீத்து, இந்த 3 இடத்த நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல, அதை வர்ணிச்சாரு. நம்ம 3 குழுவா நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த 3 காரியத்தை நீ பார்க்கணும். இதுல சரியில்லை உன் பாஸ்டரு, விட்டுட்டு என்ன செஞ்சிரு, சபைய விலகிரு, மாறிடு. சிம்பிள் அஸ் தட். இதுல எங்கேயாவது மிஸ் ஆவனாரு, மனம் திரும்பல, தொடர்ந்து அப்படியே இருக்கிறாரு, நீ வெளியாயிரு. அல்லாட்டி நீ சேதத்துக்குள்ளாயிருவ. என்ன 3 குவாலிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கணும். குணாதிசயம், கேரக்டர். அப்புறம் அவரோட ஃபேமிலி கரெக்டா இருக்கணும். குடும்பம், அவரோட போதனை, டீச்சிங், அவரோட டீச்சிங் கரெக்டா இருக்கணும். ரைட். சோ these are the 3 things. இந்த 3 காரியங்கள் ரொம்ப என்னது முக்கியம். உன்னுடைய குணாதிசயம் சரியா இருக்குதா, குடும்பம் ஒழுங்கா இருக்குதா, 3வதாக உன்னுடைய போதனைகள் சரியா நீ போதிக்கிறியா. இந்த 3 காரியத்தை தான், 3 குழுவுல உள்ள காரியங்களை தான் பவுல் தீத்து 1ஆம் அதிகாரத்துல எழுதுகிறாரு. சரியா, இப்படிப்பட்டவர்கள் சரியா இருக்கிறவர்களை நீ நேமி. இதுல சரியா இல்லாட்டி நீ நேமிக்காத பாஸ்டரா என்று சொல்லுகிறார். So it is an important lesson for us. Now let's continue. 6வது கேள்வி, what must Titus do to false teachers? நிறைய கள்ள போதகர்கள், பொல்லாதவர்கள், பண ஆசைப்படுகிறவர்கள், பெருமைப்படுகிறவர்கள், பண விருப்பம் உள்ளவர்கள், ஜனங்களை ஏமாத்துகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் வருவாங்க. அவங்களை என்ன நீங்க செய்யணும்? 6வது கேள்வி, தவறான ஆசாரியர்களுக்கு டைட்டஸ் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் அந்த தமிழ்ல அடிச்சது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் ஐ திங்க் யூ கெட் த ஐடியா. என்ன செய்யணும் அவங்கள? ராங் டீச்சர்ஸ். எஸ், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் 1ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் பாஸ்டர். You got it right. Okay. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் சொல்லுங்க பிரதர், நீ நின்றுச்சு. அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இது உண்மை. எனக்கு தெரியும் குடும்பங்கள் எப்படி மோசமானார்கள் இந்த தவறான போதகர்களுக்கு இடம் கொடுத்ததுனால. வாய்களை அடைத்து போடு என்று சொல்லுகிறார். அப்பனா அவன் பேசுறது என்ன செய்யாத, கேட்கவே கேட்காத, நீ ஏமாந்துருவ என்று சொல்லுகிறாரு. என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, இன்டர்நெட்ல அன்னைக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல சொல்லிட்டேன். என்னென்னமோ சொல்லி கொடுக்கிறார்கள். என்னென்னமோ வெள்ளக்காரன் ஒரு பக்கம், சரியா, எனக்கு பணம் அனுப்பு, நான் ஏரோப்ளைனை வாங்கணும், நான் பிளேனை வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இந்தியாவில இருந்து ஒரு பக்கம், ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பக்கம், மலேசியாவிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா இடங்கள்லயும். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்காத. we need to go by scripture. அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, குட். வேற anybody else wants to add? 6வது கேள்வி. இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணீங்க. நம்ம படிக்கிறது எல்லாம் தீத்து புத்தகத்துல இருக்குது. 7வது அதுக்கு 13-14 இருக்கு பாஸ்டர். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தில்
ஆரோக்கியம் உள்ளவளா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடந்து கொள். யா பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாரு, கண்டிப்பாக அவர்களை என்ன செய்ய கடிந்து கொள் என்று சொல்லுகிறார். we are to rebuke. சிலவங்க சொல்லுவாங்க, அவரு பாஸ்டருங்க, நீங்க அவரை நியாயம் தீர்க்க கூடாது, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் பைபிள்லே கிடையாது, பைபிள்லே கிடையாது. வழங்குதா? இதெல்லாம் பைபிள்ல ராங்கா வியாக்கியானம் பண்ணதுனால வருகிற விளைவுகள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை சொல்லுவாங்க, யாரையும் நியாயம் தீர்க்காத, உன் கண்களில் இருக்கிற என்னது, look at the log in your eye, not the speck in your brother's eye. That is totally different. அது வேற. ஒரு நாள் வேணும்னா அதை பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன், என்ன அர்த்தத்துல இயேசு போதித்தாரு. இங்க சொல்லுகிறாரு பாருங்க, கள்ள போதகர்களை என்ன செய்யணும், வாயை அடக்கி போடு, பேச விடாத, கேட்காத. இரண்டாவது, கடினமாக என்ன செய்ய, கண்டித்துக் கொள் என்று சொல்லுகிறார். No mercy, because false teachers can destroy lots of people. Sorry, okay, thank you very much. We'll go to the next one. How many groups of people does Titus advise in chapter 2? Sorry, அத்தியாயம் 2 தீத்து 2ஆம் அதிகாரத்துல எத்தனை குழுவினர்களுக்கு தீத்து ஆலோசனை கூறுகிறார்? 4 pastor. 4 இல்ல எஸ்டர், கூட 5 pastor. இல்ல, இன்னொன்னு இருக்குது, இன்னொன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. 6 pastor. 6, correct, right, 6. The older man, the older woman, younger man, younger woman, Titus slaves. Right, that's right, yes. டைட்டஸையும் அங்க இன்க்ளூட் பண்ணுகிறாரு, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். you know, therefore you என்று சொல்லுவாரு அந்த இடத்துல. And then of course slaves. 6 groups of people. Okay, 8வது, இதுவும் முக்கியமானது, நம்ம படிச்சோம். Paul calls himself a slave. இது நீங்களே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்க. பவுல் தன்னை அடிமை என்று அழைக்கிறாரு. 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் உங்களுக்கு தெரியுதானே, பவுல் கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு 2-3 சொல்லுங்க போதும். We will move on. Bond servant. Bond servant, correct. Bond servant na okay, சொல்லுங்க. ஆக தரைமட்டமான வேலைக்காரன். ஆமா, வேலைக்காரன்லயும் தரத்துல உள்ளது ரொம்ப என்னது, தரம் குறைவானவர்கள். சமைக்கிறவன் இருப்பான், வீட்டுல கிளீன் பண்றவன் இருப்பான், துணி துவைக்கிறவன் இருப்பான். இவன் லைக் கால் கழுகுறவன், இன்னும் இந்த தரைமட்டமானவன். அந்த if you see like degree of slavery, Biblia could be the worst among the slaves. Okay, then what else? வேற அவருக்குன்றது எந்த ஒரு ஆசா பாசமும் எதுவும் இருக்காது. கரெக்ட். அவருக்கு ரைட்ஸ் இன்னும் கிடையாது. ஒரு இது என்னுடையது, எனக்கு இது விருப்பம், அதெல்லாம் முடியாது. நீ அடிமை ஆயிட்டனா, உன்னுடைய எஜமானுடைய சித்தம் தான் உன்னுடைய எஜமானுடைய விருப்பம் தான். He can even keep your wife, your children and send you off. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. Okay, then what else? They don't rebel. They cannot rebel. ஆமா, the self will, சொந்த சித்தங்கள், எனக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு விருப்பம் இல்ல, அப்படிலாம் சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னாரு. அவன் வேலை, வயல்ல இருந்து வேலை முடிச்சிட்டு வரானா, எஜமான் முதலாவதாக எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்றான். இவன் வீட்டுல இருந்துகிட்டு, எஜமான் வீட்டுல இருந்துகிட்டு, அவன் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு வரான். ஓமையை சொல்லுகிறாரு. அவன் கிட்ட சொல்றாரு, எனக்கு சாப்பாடு போடு, அப்புறம் நீ வேணா சாப்பிட்டுக்க என்று. அவன் சாப்பிடணுமா, அவன் அப்படி செய்யணுமா, அவனுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டாரான், தேங்க்யூ அப்படி என்று. ஏன்னா நீ அடிமை. சரியா? The thought that Jesus Christ portrayed, that was Paul. Also, that's me.
God doesn't have to thank me. Jesus doesn't have to thank me. I do everything out of my gratefulness. It is a pleasure and a privilege. The Lord bought me by his blood and I am his slave. Beautiful, beautiful, simply beautiful. That is why I asked you to study the word slave. ஆகையினால் தான் இந்த அடிமை என்று பைபிள் டிக்ஷனரியில உங்களை படிக்க சொன்னேன். Anything else before we go on, move on? Total depend on master. என்னையா? Total depend on master. ஆமா ஆமா ஆமா. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சாப்பாடு, அவனுடைய உடுத்துறது எல்லாமே எஜமானதான் என்ன இருக்கணும், அவன் சார்ந்து இருக்கணும். ஸ்லேவுக்கு கிரீக்ல என்னது, என்ன வார்த்தை? ரைட். என்னது? doulos. Correct. doulos. Right. Never forget that word. Comes very often in the New Testament. Okay, let's continue. 8:45 ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. Grace of God appeared bringing salvation. ஆண்டவருடைய கிருபை தோன்றினது, ரட்சிப்பும் மற்ற என்னது எனக்கு கத்து கொடுத்துச்சு. இதெல்லாம் டைரக்டா பைபிள்ல இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் கிருபை என்று சொல்லுகிறோம். எஸ், என்னை ரட்சித்தாரு, என்னை காப்பாத்தினாரு. வேற மத்தது கிருபை teaching us to do what? To do denying ungodliness. 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ரைட். இந்த இடத்துல நீங்க அந்த பதில தான் எழுதணும். தீத்து 2 என்ன வசனமா? 12:13. ஓகே. தீத்து 2:12-13 படிச்சிருங்க பாப்போம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. The grace of God teaches us so many things, you know. நம்ம ரொம்ப நேரோ டெஃபினிஷன் கொடுப்போம். ஆண்டவரின் கிருபையினால் நான் ரட்சிப்படைந்தேன் என்று. உண்மை, ரொம்ப உண்மை, பெரிய காரியம், அது மகத்துவமானது. But the grace also teaches me and trains me so many other ways. Okay, finally, கடைசியாக 10வது கேள்வி. Why is right doctrine important for the church? Let me come to this. தெய்வ ஆலயத்துக்கு சரியான கோட்பாடு இல்லலா, போதனை இல்ல. நான் அதை சொன்னேன், நான் டைப் பண்ணும்போது அப்படி வருதுன்ட்டு. தெய்வ ஆலயத்துக்கு சரியான போதனை ஏன் முக்கியம்? ஓகே, எனிபடி? ராஜேஷ் பேசுறேன் பாஸ்டர். ராஜேஷ், ஏன் முக்கியம்னா, அப்பதான் நம்ம ஒரு போதகர் நம்மள கத்து கொடுக்கறப்ப அவர் சொல்ற வார்த்தை நம்மள முக்கியமா அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம போகும்போது, அப்ப நம்மள பாக்குறவங்க மத்தவங்களும் நம்ம பார்த்து அவங்களும் அது போல வளர்றதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழ்ப்படிந்து, ஒரு சபையில எப்படி நம்மள ஒரு போதகர் நம்ம நடத்துறோம், அதே போல நம்மளும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நடத்திக்கணும் பாஸ்டர். சரி, ஓகே, தேங்க்ஸ் ராஜேஷ். ஆனா இதுல ஒரு முக்கியமான குறிப்பு நான் சேர்க்க விரும்புகிறேன். அதாவது அந்த சபை போதகர் வேதாகமத்துக்கு கட்டுப்பட்டு வேதாகமத்தின் சத்தியத்தை போதிக்கிறவராயிருக்கணும். புக்கான் டியாபுஞா சொந்த என்னது இஷ்டத்தையும் போதனையும், அது தவறு. ஒரு தடவை நான் இத சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல சொல்லிடுறேன். இப்ப திடீர்னு வந்துருச்சு. இந்தியாவுக்கு போயிருக்கும் போது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சப்பாத்தெல்லாம் உள்ளார வைங்கிட்டு. நீங்க என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், வேலூருக்கு போகும்போது ஒரு கடைசி ட்ரிப்ல சப்பாத்தெல்லாம் உள்ளார வைங்கன்னாரு. ஒருவேளை அந்த கிராமத்துல உள்ளவங்க எடுத்துட்டு போயிருவாங்களோ இல்லையோன்னு தெரியல. சோ சப்பாத்தெல்லாம் உள்ள வச்சுட்டோம், எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டோம். திடீர்னு அந்த சர்ச் பாஸ்டரு இடையில எந்திரிச்சு நின்னு, சப்பாத்தை வெளியே வாய், உன் பாதரட்சையை வெளியே வை என்று மோசையிடம் சொன்னாரே, எப்படி தெய்வ ஆலயத்துக்குள் நீங்க உள்ளார வைக்க முடியும் என்று
அப்புறம் இயேசு தூங்கிட்டாரு. he scolded, he didn't scold us lah, but we are included, I think. Wrong interpretation, தவறான வியாக்கியானம், தவறான வழி நடத்துதல், தவறான முறைமைகள். So all these are wrong. So wrong doctrines will lead to all kind of wrong practices. Okay, anybody else? Where? Some doctrine teaching us to deny ungodliness, worldly lusts, that we should live soberly, righteously, and sound speech that cannot be condemned, that one is an opponent may be ashamed, nothing evil to say to us. Okay, அது எங்க இருக்கு எஸ்டர்? 2வது அதிகாரம் வசனம் 7-8. Okay, 2வது அதிகாரம் 7-8. Okay, right? So sound teaching is important because it makes us healthy and good Christians, testimonial Christians. Okay, 2வது அதிகாரம் 7-8. சரி, ஓகே, இந்த கேள்விகளுக்கு நம்ம பார்த்துட்டோம். We don't have much time. I need to continue, but you did a good job. Let me go back again to the main screen. கொஞ்ச நேரம். Okay, I'm back. Main screen. Okay, 1வது அதிகாரம் அன்பானவர்களே, I'm just going to review chapter 1 and chapter 2 ஒரு மேலோட்டமா 1ஆம் அதிகாரத்து 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்து போறதுக்குள்ளார. 1ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? தீத்துவ பவுல் வந்து கிரேத்தா தீவுல விட்டுட்டாரு. ஏன்னா நிறைய காரியங்கள் இன்னும் முடிக்காம இருந்துச்சு. தீத்துவ பூர்ணப்படுத்த சொன்னாரு. தீத்து வந்து ஒரு நல்ல ஊழியக்காரர், பவுல் நம்பக்கூடிய ஒரு ஊழியக்காரர். பவுலுடைய திரும்ப வற்புறுத்தலை பார்க்கிலும் அவர் சொந்தமாகவே முயற்சி செய்கிறவர். கொரிந்து சபையில நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நல்ல ஊழியம், சாட்சி பெற்றவரு, அருமையா ஊழியம் செஞ்சார். பவுல் நம்ப முடியும், அவனுடைய ரெக்கார்ட் இஸ் வெரி குட். சோ இப்ப கிரேத்தா தீவையே என்ன செஞ்சிட்டாரு, நீதான் பொறுப்பு அப்படி என்று விட்டுட்டாரு. கிரேத்தா தீவு எப்படிப்பட்ட தீவு? ஒரு பொல்லாத மனுஷர்கள், நீங்க சொன்னீங்களே அதுதான் கரெக்ட். போய் சொல்றவன், ஏமாத்துறவன், இன்னும் பொல்லாதவன், விக்கிரங்களை ஆராதிக்கிறவன், ஒரு புறஜாதிகள் நிறைந்த ஒரு ஊரு. யூதர்கள் மாதிரி கிடையாது. அதாவது ஒரு கடவுளை வணங்குறவர்கள், பயங்கர பொல்லாதவர்கள். சோ இந்த பொல்லாதவர்கள் மத்தியில தீத்துவ அனுப்புகிறாரு, போய் நீ ஊழியம் செய்ய என்று. சரியா? தீத்து கிட்ட சொல்லுகிறாரு, முக்கியமாக எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும், அந்த தீவுல உள்ள முக்கிய பட்டணங்களில் நல்ல போதகர்களை நேமி என்று சொல்லுகிறார். Put good pastors. You put wrong pastor, the church will suffer, the witness of Christianity will suffer. கிறிஸ்தவ சாட்சி போயிடும். நல்ல பாஸ்டரை போடு. அந்த பாஸ்டரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? 3 காரியத்தை கவனமா கவனி. அவனுடைய குடும்பம், அவனுடைய சொந்த வாழ்க்கை, 3வதாக அவனுடைய டாக்டரின். சரியா? ஒழுங்காக சத்தியத்தை போதிக்கிறவனாக என்ன செய்யணும்? அவன் இருக்க வேண்டும். சரி, கள்ள போதகர்கள் இந்த சபைக்குள்ளார வருவாங்க, வீட்டுக்குள்ளார வருவானுங்க. தவறான போதகர்கள் வந்து உள்ளார பூந்து குழப்பி கிளப்பி அவங்கள என்ன செய்யணும்? அவனுக்கு வாயை அடக்கி போடு. 2வதாக அதட்டு என்று சொல்லுகிறாரு. அவங்களை விட்டுறாத, ஏன்னா குடும்பம் நாசமாயிரும். சரியா? குடும்பங்கள் என்ன செஞ்சிரும்? ஏமாந்து நாசமா போயிருவாங்க. சோ விட்டுறாத அப்படி என்று என்னது சொல்லு. எனக்கு தெரிஞ்சே நம்ம சர்ச்ல உள்ளவங்க தான், பணமே கிடையாது. ஆனா இந்தியா ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஐ மீன் ஹேப்பன்ஸ் டு பி இந்தியா, நான் ஒன்னும் இந்தியாவை குறை சொல்ல, இது எல்லா ஊர்லயும் ரொம்ப மோசமா நடக்கிறது, மலேசியாவுல கூட. இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, அதனால ஊழியத்தை கொடுத்தா கடவுள் என்ன மறுபடியும் ஆசீர்வதிப்பாரு அப்படி என்று. ஏன்னா அவர் கேட்டதுனால, பிகாஸ் they asked, நாங்க இது செய்ய போறோம், அது செய்ய போறோம், அது செய்ய போறோம். You understand? So பவுல் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்ய, அவங்கள அதட்டி போடு, வாய்களை அடக்கி போடு என்று சொல்லுகிறார். You must be careful. இது chapter 1.
இது 1வது அதிகாரம். 2வது அதிகாரம். 1ஆம் அதிகாரம் போதகர்களுக்கு பவுல் முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால் 2ஆம் அதிகாரத்துல சபை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கரெக்டா? 1ஆம் அதிகாரத்துல போதகர்கள் இப்படி இருக்கணும். சரி, போதகர்கள் இப்படியாக நல்லா இருந்து சரியாக சத்தியத்தை போதிக்கும் பொழுது சபை மக்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதுக்கு உகந்த மாதிரி பெரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்களையும் பெண்களையும் பிரிக்கிறார். ஏன்னா ரெண்டும் வேற வேற கேட்டகரி. ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருக்கணும், வாலிப நாட்களில் ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், நீ என்ன செய்யணும், தீத்துவும் சேர்த்து எழுதுகிறார். பிறகு வேலை செய்கிறவர்கள், அடிமைகள். அடிமைகள் என்று சொல்லுகிறாரு. நம்ம வேலை செய்கிறவர்கள், வேலை செய்கிறவன் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்புறம் பொதுவா எழுதுகிறாரு. பொதுவா கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லுகிறாரு. அன்பானவர்களே, இந்த தீத்து புஸ்தகம் மாதிரி ஒரு பிராக்டிக்கல் அட்வைசரி புக் நீங்க இவ்வளவு சுலபமாக நேரடியாக வாசிப்பது கஷ்டம். A direct teaching, a very practical book, a book that speaks directly into your life. You will find it very difficult to find another book like this. Understand? So if you want to know how I must live, what is God's will for my life, go to Titus first. கடவுளுடைய சித்தம் என்ன, நான் இங்க போகணுமா அங்க போகணுமா, அது பிறகு இருக்கட்டும். முதலாவதாக தீத்து புஸ்தகத்துக்கு போ, படி. சரியா? சிலர் பொண்ணு பார்க்கணும், இந்த பொண்ணு கடவுள் சித்தமா ப்ரே பண்ணி, என்னத்துக்கு நீ ப்ரே பண்ணு, நல்லது. ஆனா ப்ரே பண்ணனா எனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை தீத்து புக்க படிப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நீ நல்லா கேட்டு பாரு, அதான் பதில் வரும். I'm just giving you an example. Read Titus. That will tell you how a girl and how a boy must behave, how a Christian must live. Simple as that. சரியா? கடைசியா நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். What can you come learn from Titus chapter 1 and chapter 2? Just the 2 chapters. Nobody can come to Titus and say there's nothing here for me. தீத்து புஸ்தகத்துக்கு வந்துட்டு I'll go back to screen. I have this screen. Let me see. PowerPoint 9. Just give me a minute. Okay, right, got it. தீத்து புஸ்தகத்துக்கு வந்துட்டு இதுல எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி என்று ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி கூட இந்த உலகத்துல சொல்ல முடியாது. Because Titus addresses practical advices for all Christians. சரியா? Including pastors. Pastor எப்படி இருக்கணும்? Just go back to Titus. The church must have good pastor whose life is right and teaching is right. This is very important. Wrong pastor, you are finished. என் கூட்டாளி, என் சொந்தக்காரன், அவனை விட்டு புரிய முடியாது, எனக்கு உதவி செஞ்சவன், இது எல்லாம் ஓகேலா, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கட்டும். But if he's teaching wrong and if his life is wrong, then you must leave. Because the Bible commands you to do that. Okay. 2 main reasons why right teaching and right living is important. சரியான போதனையும் சரியான வாழ்க்கையும் ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கணும்? பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உன்னை பார்த்து கிறிஸ்தவனாய்வன் அப்படி என்று சொல்லக்கூடாது. அல்லாட்டி உன்னை பார்த்துட்டு கிறிஸ்தவனுங்க எல்லாம் இப்படிதான்டா, சும்மா பைபிளை தூக்கிட்டு நடிப்பானுங்க, ஆனா இப்படிதான் பண்ணுவானுங்க, அப்படி யாருமே உன்னை பார்த்து சொல்லக்கூடாது. Understand? The church should not blaspheme the name of God. தெய்வனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இரண்டாவதாக, உனக்கு எதிராக தவறுகள் அவர்கள் கண்டுபிடிக்க கூடாது. 7ஆம் வசனம் 8வது வசனத்தை படிச்சு பாருங்க, பவுல் சொல்லுகிறார். சரியா? உன்னுடைய எதிரிகள் உனக்கு எதிராக என்னது தவறுகள் எனக்கு தெரியும்ல அந்த பாஸ்டரை பத்தி, எனக்கு தெரியும். நான் வேலை செய்யறேன் கடையில, சூப்பர் மார்க்கெட்ல, அங்க ஏமாத்துனது எனக்கு தெரியும்.
You understand what I mean? I'm just giving you an example, simply shooting. So it must not be like that. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உன்னுடைய எதிரிகள் உனக்கு எதிராக என்னது குற்றங்கள் கண்டுபிடிக்க கூடாது. தேவனுடைய கிருபை நமக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, சரியாக வாழும் வாழ்க்கையை, தெய்வீக வாழ்க்கையும் என்னது கொண்டு வந்தது. God's grace trains us through means of தேவனுடைய கிருபை வேதாகமத்தின் மூலியமாக, போதகர்கள் மூலியமாக, சரியான போதனைகள் மூலியமாக, பரிசுத்தாவியானவர் மூலியமாக நமக்கு என்ன செய்கிறார்? கத்துக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 3:15 நீங்க படிச்சு பாருங்க. பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாத்துறவர்கள், என் கூட்டாளி, என் நண்பன், அதே மாதிரிதான் என்னுடைய சொந்தக்காரன் நல்லா இருக்கிறாரு, ஸ்டைலா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, ஜோக்கா இருக்குது, அருமையா பேசுறாரு. இது எல்லாம் அன்பானவர்களே, இது எல்லாம் ஒரு அளவுகோல் கிடையாது. அளவுகோல் your character, right doctrine in your family. சரியா? People like to be entertained nowadays. Entertainer எதை சொன்னாலும் உண்மை. All this you must let go. இப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து நீங்க வெளியே வந்துரும். You must let go as you grow into the Lord. For you it is the Lord, God alone. சரியா? Okay, right. That's all I have for you today. 9 o'clock ஆகிவிட்டது. Thank you very much. I'll go back to the main screen for a while. Okay, right. கேள்விகள் ஏதாவது இருக்குதா நீங்க கேட்கலாம். ஒரு 10 minutes இருக்குது நமக்கு. We can take another 10 minutes and then we will close. Any questions? யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? Any questions? இன்னைக்கு நான் ரஷ் பண்ணாம கொஞ்சம் நிதானமா ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Because of the time that we have. Any questions? இல்ல? சரி, okay. Next week, அடுத்த வாரம் chapter 3. We'll go to chapter 3. சரியா? Please read chapter 3 and I will teach you also how to interpret parables. Narratives மறந்துடாதீங்க. யோரிகோவை யோசுவா சுத்தினாரு, நானும் சுத்தணும். கடல் மேல இயேசு கிறிஸ்து நடந்தாரு, நானும் நடக்கணும். மலை மேடுல இருந்து கீழே குதிச்சா தூதர்கள் காத்து கொள்வாங்க, நானும் குதிப்பேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி எல்லாம் நீங்க செய்யவே கூடாது. Those are narratives. அந்த நாட்களில் நடந்த சம்பவம். But those teach me how to trust God, how to obey, how to pray, how to live my Christian life. அடுத்த வாரம் parables, ஓமைகளை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது. சிலர் ஓமைகளை எடுத்து ஒரு ஓமையை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணுவான். தப்பு கிடையாது. ஆனா ஓமைகள்ல ஒரு கருத்து தான் இருக்குது. 10 கருத்து சொல்லுவான். எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லுவான். Wrong interpretation. I will teach you next week. We'll keep on learning this week. Shall we pray then? Okay, let's pray. பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும் ஆவியானவரே, சத்தியத்தின் போதகரே, எங்களுக்கு சத்தியத்தை போதித்து நாங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ எங்களை நடத்தும். நாங்கள் சிலர் குழந்தைகளை போல இருக்கிறோம். அநேக தவறுகள், பாவங்கள் இருக்கிறது. சீர்படுத்தும் ஆண்டவரே. We want to grow. நாங்கள் வளரணும் சுவாமி. We want to grow in you, grow in your word. Your word is milk and meat, O Lord. உம்முடைய வார்த்தையானது பாலாகவும் இருக்கிறது, மாம்சமாகவும் இருக்கிறது பிதாவே. இதை நாங்கள் உகந்து ஜீரணித்து நாங்கள் வளர 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 வேண்டும். தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் எங்கள் ஞாபகத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். இதுக்குள்ளாரதான் நான் வளர வேண்டும். எங்களை வழிநடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you and God bless you. Thank you for your participation. Good participation. God will. Goodbye. Goodbye, Pastor. Hey, goodbye, brother. Goodbye. God bless you. God. Right. Good night, everyone. God be with you.